ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான ஒரு ரிஃப்ரெஷிங் ட்ரிங்க் ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது சவுதி ஷாம்பேன் அப்படிம்பாங்க. இதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் ஆப்பிள், ஆரஞ்ச் அண்ட் லெமன். ஸோ நான் இன்றைக்கி எடுத்திருக்கிற அமௌண்ட்டுக்கு ஒரு ஆப்பிள், ஒரு ஆரஞ்ச் அண்ட் ஒரு லெமன் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃப்ரூட்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீனாக துடைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லைஸ்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காக கட் பண்ண வேண்டாம், ரொம்ப தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஜூஸ் கூட ஆட் பண்ணும்போது இதோடைய ஃப்ளேவர் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஸ்லைசஸில் தான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு நீளமாக கட் பண்ணணுன்னா நீங்கள் அந்த ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஆப்பிள், ஆரஞ்ச், அப்புறமா லெமன் எடுத்துருக்கிறேன். இதை மூணையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு இன்றைக்கி ஆப்பிள் ஜூஸ் நான் கடையில் வாங்கினது தான் எடுத்துருக்கிறேன். நம்ம கடையில் பாட்டிலில் வாங்கி யூஸ் பண்ணுறது தான் இதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஃப்ரெஷ் ஆப்பிள் ஜூஸ் இதுக்கு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நான் க்ளீனான ஒரு பாட்டில் எடுத்து இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததான ஆப்பிள், ஆரஞ்ச் அண்டு லெமன் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கிறதான மின்ட் லீஃப் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கையாலேயே நல்லா நுணுக்கிட்டு இதுக்கு கூட நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ இதோடைய ஃப்ளேவர் நம்ம ஜூஸில் நல்லாவே இன்கார்ப்ரேட் ஆகியிருக்கும். இப்போ கடைசியாக நான் ஒரு 2 லெமன் ஜூஸ் தனியாக பிழிஞ்சு வச்சுருந்தேன், அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம கடையில் வாங்கி வச்சுருந்ததான அந்த ஆப்பிள் ஜூஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 லிட்டர்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி. இப்போ ஆப்பிள் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு ஸ்பூன் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்புறமா நம்ம மூடி போட்டு இதை ஒரு 5 to 6 hours வச்சு கூட நம்ம சர்வ் பண்ணலாம். இம்மீடியட்டாக நம்ம சர்வ் பண்ணணுன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 hour 2 hours ஆகுது வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் தான் நான் வைக்க போகிறேன். ஒரு 3 hours நான் இன்றைக்கி இதை வச்சு எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், ஒரு 3 hours தாண்டி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த ஜூஸஸை எடுத்து வெளியில் வச்சுருக்கிறேன். நல்லா சில்லுன்னு இருக்குது. அதே மாதிரி நான் 7up வாங்கி வச்சுருந்தேன். இந்த 7upமே நல்லா சில்லுன்னு இருக்குது. இதையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு நம்ம இதை சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். நீங்கள் 7upக்கு பதிலாக ஸ்ப்ரைட் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளைன் சோடா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இது எல்லாமே சில்லுன்னு இருக்கிறதுனால நான் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணலை. உங்களுக்கு இன்னும் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு சர்வ் பண்ணணுன்னா நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு இன்னுமே டெக்கரேட்டிவாக அழகாக நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்டியான ஒரு சவுதி ஷாம்பைன் சூப்பராக ரெடி ஆகியிருக்கு பாருங்கள். இதை நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். நல்ல டேஸ்டியான ஒரு ரிஃப்ரெஷிங் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். கெட் டுகெதர் சின்ன சின்ன பார்ட்டிஸ் எல்லாம் வைக்கும்போது இந்த ரிஃப்ரெஷிங் ட்ரிங்கு சூப்பர் ஹிட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.